நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா நடக்கிற தேர்ட் T20 மேட்சோட ப்ரிவியூ அண்ட் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தம்புலா கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்குது. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்த ஸ்டேடியம் அதே ஸ்டேடியமில் மேட்ச் நடக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஸ்டு பிச்சாக இருக்கலாம், இல்லைன்னு ஃப்ரெஷ் பிச்சாக ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அதிகமாக சப்போர்ட் இருக்குது. நல்ல பவுலிங் போட்ட பிளேயர்ஸ் பற்றி நல்ல விக்கெட் எடுக்கிறாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அது மாதிரி ஸ்பின்னருக்கு நல்ல விக்கெட் விழுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியா டீமோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். இந்தியா டீம் பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங், ரவி பிஷ்னாய், சிராஜ், அர்ஷதீப் சிங் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா பதுனி ஷங்கா, குஷால் மெண்டிஸ், குஷால் பரேரா, கமிண்டு மெண்டிஸ், தர்ஷன் ஷனக்கா, சரித் அசலங்கா, மணிண்டா சரங்கா, ரமேஷ் மெண்டிஸ், மகேஷ் தீக்ஷனா, அஸ்தா பெர்னாண்டோ, மதிசா பதரானா இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த டீம் தான் 2 மேட்சாக கொண்டு போனாங்க. ஸோ 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க ஃப்ளாப்பாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மேட்ச் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணதுனால 3வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளேயர்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் விளாடாத பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவில் பெஞ்ச் பிளேஸில் யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வெள்ளலேக், சமிந்து விக்ரமசிங்கே, வினோரா பெர்னாண்டோ, அவிஸ்கா பெர்னாண்டோ, தினேஷ் சண்டிமல். ஸோ இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 5 பேர் பிளேயிங் லெவனில் வந்தால் யார் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வெள்ளலேக் வந்தான்னு வச்சிட்டிங்களா, தீக்ஷனா தென் ரமேஷ் மெண்டிஸ். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வெள்ளலேக் வர வாய்ப்பு இருக்குது. சமிந்து விக்ரமசிங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கமிண்டு விக்ரமசிங்கே, கமிண்டு மெண்டிஸ் பிளேஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமிண்டு ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ சமிண்டு விக்ரமசிங்கே வர வாய்ப்பு இருக்குது. வினோர் பெர்னாண்டோ வர வாய்ப்பு இருந்தால் மதிசா பதரானா இல்லைன்னா அசிஸ்டா பெர்னாண்டோ. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வினோர் பெர்னாண்டோ வர வாய்ப்பு இருக்குது. அவிஸ்கா பெர்னாண்டோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கமிண்டு மெண்டிஸ் பதிலாக இல்லைன்னா குஷால் பெரேரா பதிலாக வர வாய்ப்பு இருக்குது. தர்ஷன் ஷனக்காவை கூட இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ட்ராப் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தர்ஷன் ஷனக்கா ட்ராப் பண்ணிவிட்டு சமிந்து விக்ரமசிங்கே கொண்டு வரலாம், இல்லைன்னா ரமேஷ் மெண்டிஸை ட்ராப் பண்ணிட்டு சமிந்து விக்ரமசிங்கே வர வாய்ப்பு இருக்குது. தினேஷ் சண்டிமல், குஷால் பெரேராவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்குது. குஷால் பெரேரா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா குஷால் பெரேரா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் இந்த பிச்சில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னா பதுனி ஷங்கா, குஷால் மெண்டிஸ். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாலும் 2 பேரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லங்கா ப்ரீமியர் லீக்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 15 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 50+ அடிச்சிருக்காரு. குஷால் மெண்டிஸ் மோஸ்ட்லி 30, 20 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அது மட்டும் அவர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஸோ 1 and 2 கேட்ச் பிடிச்சாங்கன்னா ஸோ மஸ்ட்டாக நீங்கள் 2 இன்னிங்ஸ்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குஷால் பெரேரா பார்த்தா லாஸ்ட் மேட்ச்சில் அடிச்சதுனால எல்லா மேட்ச்லையும் இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு ஹிட் அண்ட் மிஸ்டேக் பிளேயர் தான் இவர். அது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பாலுக்கு ஏற்ற மாதிரி தான் தட்டில் ஆடுறாரு. ஸோ குஷால் பெரேரா பிளேஸில் தினேஷ் சண்டிமல் வந்தாங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தினேஷ் சண்டிமல் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் அவரை ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கமிண்டு மெண்டிஸ். ஸோ கமிண்டு மெண்டிஸ் பதிலாக அவிஸ்கா பெர்னாண்டோ வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவிஸ்கா பெர்னாண்டோ வந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவிஸ்கா பெர்னாண்டோ செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் கிட்டே கொஞ்சம் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவிஸ்கா பெர்னாண்டோ எல்பியில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் பேட்டிங்கில் இருந்தால் கூட நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமிண்டு மெண்டிஸ் இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. ஏன்னா அவர் அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணறதில்லை. சரித் அசலங்கா. ஸோ இவரை நீங்கள் எப்படி பிக் பண்ணுறதா இருந்தால் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்கெட் விழுற மாதிரி இருந்தால் நீங்கள் சரித் அசலங்கா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கெட் விடலைன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனும் இவர் ஆஃப் பிரேக் பவுலிங் போடுவார். பட் லங்கா பிரீமியர் லீக்ல ஆஃப் பிரேக் பவுலிங்லாம் போட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு பவுலிங் ஆப்ஷனும் எடுத்துக்கலை. ஆனால் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கார்ட் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட பேட்டிங் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா நல்ல ரன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா நீங்கள் இவரை கேப்டனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓப்பனிங்லேயே கொஞ்சம் விக்கெட் விட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் தர்ஷன் ஷனக்காக்கு எதுக்கு இந்த மேட்ச் இந்த 2 மேட்ச்லையும் எதுக்கு பவுலிங் கொடுக்கலன்னு இது வரைக்கும் என்னமே புரியலை. ஏன்னா
இந்த லங்கா பிரீமியரில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி இவர் ஓப்பனிங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் போடுறாரு, பவுலிங்லேயும் விக்கெட் எடுத்திருக்காரு, பேட்டிங்லேயும் வந்தால் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்கிறாரு. வென்யூ ரெக்கார்டை பொறுத்தளவுக்கு இவருக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் ஐஸ்க்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்தியா பிளேயர்ஸ்க்கு அன்றைக்கே பார்த்தா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை இது வரைக்கும். இது டவுனாக இவர் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் வரதுனால பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. நீங்கள் இவர் இருந்தால் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா போத் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. ஸோ இவருக்கு பதிலாக சமிந்த விக்ரமசிங்க வந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சமிந்த விக்ரமசிங்க பார்த்தீங்கன்னா இந்த வெனியில் பற்றி நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போத்தாக ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ரிஸ்க்காக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வனிண்டா அசரங்கா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்திய டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்தளவு விக்கெட் டேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அதுபோல் இந்த வெனியூலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அசரங்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, இதுவே செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் இவரை ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட பெட்ரு தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே ஸ்மால் லீக்கில் இவரை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேண்டசி பாயிண்ட் எவ்வளோ தூரம் வாங்கி கொடுப்பான்னு தெரியல. அது மட்டும் பேட்டிங்கில் வந்தால் குறைஞ்சது 10-20 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிளேயராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸர் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. அது மட்டும் இல்லாமல் யூஸ்டு பிச்சாக இருந்தால் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா தம்புல கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ அதில் கூட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரமேஷ் மெண்டிஸ் இந்த மேட்ச் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுவாங்க. சப்போஸ் ட்ராப் பண்ணலன்னா நீங்கள் ஜிஎல்பிக்கான ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. மகேஷ் தீக்ஷனா அந்தளவுக்கு இந்தியா அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ஏதோ 1-2 மேட்ச் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இதில் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிங்களா ட்ராப் பண்ணுறது பெட்ரு. மதிஷா பத்ரானா போத் இன்னிங்ஸ்லேயும் முக்கியமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாப் ஆர்டரில் கூட சேசிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மதிஷா பத்ரானா செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் செகண்ட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அசிதா ஃபெர்னாண்டோ பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்திய டீமுக்கு எதிராக விக்கெட் எடுக்க முடியுமானா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஒரு விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. வெள்ளை லைக் உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பின் ஆல்ரவுண்டரு. பேட்டிங்கில் வந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், பவுலிங்கில் போட்டாலும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிர்னூர் ஃபெர்னாண்டோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக ட்ராப் பண்ணிட்டு பெற்றது. அவிஸ்கா ஃபெர்னாண்டோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுலுமே இம்பார்ட்டன்ட்டு. தினேஷ் சண்டிமால் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக ட்ராப் பண்ணிட்டு போதே பெட்ரு. ஸோ இவங்க வந்து பிளேயிங் லெவனுக்குள்ள வந்தால் இவங்களை ரிஸ்க்காக கேப்டன் வைஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்ஷனுக்கு. இப்போ இந்திய டீமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார். சுப்மன் கில்லுக்கு ஏதோ இன்வெஸ்ட்னால் ப்ராப்ளம்னால அதனால் சஞ்சு சாம்சன் வந்தார். சுப்மன் கில் இந்த மேட்ச்சில் உள்ளே வருவாரான்னு தெரில. சப்போஸ் உள்ளே வந்தால் சஞ்சு சாம்சன் இடம் கொஞ்சம் மாறி போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில். ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கு யாராவது ஒருத்தர் பேர் சஞ்சு சாம்சன் டாப் ஆரில் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ரிஷப் பந்தை ட்ராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் வர வச்சாங்கன்னா ஸோ மோஸ்ட்லி இந்த 3 பேர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்த், சுப்மன் கில் இந்த 3 பேருக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சொதப்புறாரு. ஆனால் அடுத்தடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ரீசெண்ட் டேஸில் சிம்பாவே தொடரில் கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஏன்னா இவர் டாப் ஆர்டரில் வரதுனால அது மட்டும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கிடச்சிச்சின்னா அதில் கூட பாயிண்ட் செல்லுறது வாய்ப்பு இருக்குது. அது ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணலாம். ஜெய்ஸ்வால் மஸ்ட் பிக் ரெண்டு இன்னிங்ஸும் சரி. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் மோட் விளாட்டாரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி விளாட்றதுனால மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. சுப்மன் கில் இருந்தாலும் நீங்கள் போத் இன்னிங்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் விக்கெட் விழுவுன்னு தெரிஞ்சுருந்தால் இவங்களை வேணால் ட்ராப் பண்ணிட்டு போங்க. சப்போஸ் நீங்கள் மஸ்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகிறதே பெட்ரு. ரிஷப் பந்த் இருந்தால் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவ் இந்த பிச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் பேட்டிங் செகண்டாக இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட் பிக்கப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் பார்த்தா T20 சிறந்த T20 வீரராக செயல்பட்டு இருக்கிறாரு. அதனால் இவர் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ரியான் பராக் இந்த பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவர் பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைச்சா ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 ரன்கள் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
பவுலிங் வந்தால் 4 ஓவர்ஸ் பவுலிங் போகிறதுனால ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் இங்கே ஸ்டேடியமில் விக்கெட் விழுறதுனால பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லாஸ்ட் மேட்ச்னால ரியான் பராக் ஆர்டர் மோஸ்ட்லி மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக தான் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் சரி ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவர் வந்து டெத் ஓவரில் பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டார். மோஸ்ட்லி இந்த 5 பவுலர்ஸே ஸ்டிக் பண்ணிட்டு போவாங்க. அவருக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு எடுக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறதா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக தான் ட்ரை பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் 1 and 2 கேச்சஸ் பிடிக்கிறதுனால அது ஏன்னா ஸ்கொயர் பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா லாங் பவுண்டரியில் இருக்கிறாரு. அதனால் இவருக்கு மஸ்ட்டாக நீங்கள் குறைஞ்சது 2-3 கேட்ச் பிடிச்சிருந்தாரு. அதுமாதிரி பேட்டிங் வாய்ப்பு வந்தாலும் இப்போ 20-30 ரன் கணிசமாக அடிக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டர்லேயே முடிக்க வாய்ப்பு இருக்குது. ரவி பிஷ்னாய் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் 1 விக்கெட் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. சிராஜுக்கு இந்த மேட்ச்சில் இருந்தால் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் சிராஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவு விக்கெட் டேக்கிங் இருந்ததில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் டேக் எடுத்திருக்காரு. ஆல் அவுட்டும் பண்ணிகிட்டே எடுத்திருக்காரு. ஸோ இவரை நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவர் பிளேஸில் கலீல் அகமது வந்தால் கலீல் அகமதுக்கு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரைஸ் கொடுத்து பாருங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேசரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்லையும் பவுலிங் போடுவார். ஸோ அவரை நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஹர்ஷித் சிங் மஸ்ட் பிக். ஸோ அவர் பிளேயிங் லெவலில் இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா டெத் ஓவர்லையும் பவுலிங் போட இனிஷியலாக வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சிவம் துபே இந்த மேட்ச்சில் சிவதுபே உள்ளே வந்தால் ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர்கிட்ட பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தரம் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்ட் நல்லா விக்கெட் டேக்கரில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தம்புல கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கிறனால வாஷிங்டன் சுந்தரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டீம் ஜெயிக்கணும்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.